வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மாதிரி மைண்ட் மேப்ஸ். இது வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். டீச்சிங் சேம் திங், ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு பெரிய டயக்ராமாக மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறக்கும் இது யூஸ் ஆகும். சைக்காலஜிக்கலாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மைண்ட் மேப் இல்லை பிக்சரைசேஷன் பண்ணும்போது நம்மளால் அந்த இன்ஃபர்மேஷனை நிறைய நேரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சேம் திங் இந்த கனெக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட் வென் வேர் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் ஒய் ஹவு அப்படின்னு மாற்றும். ஸோ இதுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் ஃப்ரீயாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதர் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை பிக்சர்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வெறும் டெக்ஸ்ட் மட்டுமே போட்டு இந்த மாதிரி பலவிதமான மைண்ட் மேப்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக நம்ம எப்படி பண்ணலாம், சிஸ்டத்தில் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மைண்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டீச்சர்ஸ் சேம் திங், ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஃப்ரீ மைண்ட் மேப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுங்க. இந்த ஃபஸ்ட் எடுத்துனே வரும் ஈட்ரா சாஃப்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மைண்ட் மேப் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் ஃப்ரீ மைண்ட் மேப் அப்படின்னு இருக்கும். ஃப்ரீ மைண்ட் மேப் .forge.net அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வேண்டாம், செகண்ட் ஒன்று இருக்கும் ஃப்ரீ மெயின் பேஜ்னு இருக்கும். .com பார்த்தீங்கன்னா freemind.sourceforge.net அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த மெயின் பேஜுக்கு போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துருச்சு. இது பெரிய கிராஃபிக்ஸ் எல்லாம் இது இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட். ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். மினிமம் மேக்ஸிமம் வேணுமா, நீங்கள் மேக்ஸிமம் கிளிக் பண்ணிங்க. அதுவே உங்களுக்கு 38 MB தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது சோர்ஸ் ஃபோர்ஸ்க்கு போயிடுச்சு. .netன்னு இருக்குது. ஸோ இது ஒரு கமர்ஷியல் வெப்சைட் கிடையாது. நம்ம வந்து லீகலாக இங்கே எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஒரு 38 MB தான். ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர். கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டால் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துங்க. ஸோ இது விசார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும். ரொம்ப பழைய சாஃப்ட்வேரோட செட்டப்பில் தான் இருக்குது. அதிக இடமும் உங்களுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி சிம்பிளுக்கு பாருங்கள் டெஸ்க்டாப்பில். இதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ நான் ஃப்ரீ மைண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ மைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாவா வேணும். ஸோ நான் ஜாவா ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் உங்கள் இந்த இதுக்காக, டெமோக்காக. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஜாவாவை மட்டும் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஜாவா மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜாவா ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இஷ்யூ இல்லை. ஆஸ் இட் இஸ் நீங்கள் அந்த இது மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ மைண்ட் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். மறுபடியும் அதே ஃப்ரீ மைண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு தான் போகும். பாருங்கள், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் வந்து நியூ மைண்ட் மேப் அப்படின்னு இருக்குது. இது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஹெட்டிங் உங்களுக்கு என்ன வேணுமோ அது இங்கே டைப் பண்ணிக்கலாம். சென்டர் தீம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிபிடியில் எப்படி இருந்துச்சோ உங்களுக்கு அந்த இமேஜஸ் இருந்துச்சோ அதே மாதிரி சென்டர் தீம் வந்து நான் சும்மா உங்களுக்கு நியூட்ரிஷன் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு மெயின் தீம் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு நோடாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட் நோடு, சேம் திங் லாங் நோடு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சைல்டு நோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கீபோர்டில் இன்சர்ட் பட்டன் அமைத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டாபிக் வந்துருச்சு. ஓகே, நான் இப்போ ஆட்டோ ட்ரோப்ஸிங் கொடுத்துருக்கேன். சேம் திங் இது நியூட்ரிஷன் கிளிக் பண்ணிட்டு நியூ சைல்டு நோட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். இங்கே ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். சேம் திங் இந்த ஆட்டோவில் நான் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஆட்டோவை கிளிக் பண்ணிட்டு சைல்டு நோட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோவில் வந்து அடுத்த இது ஓப்பன் ஆகிடும். இதில் இன்னொன்று நான் கொடுக்குறோம் அப்படின்னா நான் இது ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி அந்த கான்செப்ட் எடுத்துக்கிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் மைண்ட் மேப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ ஒரு காலத்துக்கே ஒவ்வொரு நோடாக நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். சேம் திங் ஹெட்ரோட்ரோப்ஸ்க்கு இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் ஹெட்ரோ நான் கிளிக் பண்ணுறேன்.
அகெயின் இந்த அனிமல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபங்கையில் எனக்கு வேணும் அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சைல்டு நோடு கொடுத்துடலாம். இப்போ சிப்ளிங் நோடு அப்படிங்கிறது இப்போ ஹெட்ரோவில் கிளிக் பண்ணிட்டு சிப்ளிங் நோடு கொடுத்தேன் அப்படின்னா இதிலே இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறதுக்கு இன்னொரு நோடு க்ரியேட் பண்ணும். இந்த ஆட்டோ ஹெட்டிரோ அந்த மெயின் டாபிக் எடுத்துருக்கோம், ஆட்டோ எடுத்துருக்கோம், ஹெட்ரோ எடுத்துருக்கோம். இன்னொன்று இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு டாபிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொடுக்கும்போது சிப்ளிங் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த கான்செப்ட் வேணுமோ அத்தனை கான்செப்டையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் மேப்பாக கொண்டு வந்துடலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸை அடுத்து பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் லிங்க்ஸ் கொடுக்க முடியும், இமேஜஸ் ஆட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த சூஸ் பண்ணி கொடுத்துட முடியும். ஸோ அதுக்கான வீடியோ இது ஃபுல்லாகவே தரவாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதுக்கான வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் இந்த டவுட்ஸ் தெரியும். என்ன டவுட் இருந்தாலும் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இதை பார்த்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துடலாம். ஸோ தட் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த இமேஜஸ் அதுக்கான டயக்ராம்ஸ் சின்ன சின்ன இமேஜஸ் லோகோஸ் சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி ஐகான்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மைண்ட் மேப் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். சேம் திங் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தாட்டி பார்த்தாவே ஈஸியாக நீங்களும் புரிஞ்சுக்க முடியும், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இது மெமரிலேயே ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் மைண்ட் மேப் லைக் திஸ். இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது ஃப்ரீ மைண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைலில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மேப்ஸ் அப்படின்னு சேவ் ஆகும். சேம் திங் எனக்கு வந்து மேப்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபார்மேட்டுக்கு வேணால் மாற்றிக்க முடியும். பிடிஎஃபாக பிஎன்ஜியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இப்போது என்னென்ன ஃபார்மேட்டில் மாற்றலாம் அப்படின்னா HTML XMLலாம் மாற்றலாம், ஜாவாவில் ஃப்ளாஷில் எல்லா ஃபார்மேட்லையும் மாற்றிக்கலாம். சிம்பிளாக எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் பேப்பர் வேணும், இது A2 அப்படிங்கிறது தெரியும், A3 விட பெருசாக இருக்கும். A4 2 சேர்ந்துச்சு அப்படின்னா A3 வரும், A2 வந்து அதை விட ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் பேப்பர் வேணுமோ நீங்கள் அந்த பேப்பர் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப பெரிய இமேஜஸ் கூட அதாவது நிறைய கான்செப்ட் இருக்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இதாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணும்போது ஒரு பெரிய கான்செப்ட்டு ஒரு ஃபுல் லெசனையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மைண்ட் மேப்பாக மாற்றி ஸ்டூடெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.